இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் பணத்தை குறித்து பார்க்க போகிறோம். பணம் எல்லாத்துக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறபடினால் பணம் ஆனது எல்லாத்துக்கும் உதவும். கர்த்தர் பணத்தை நமக்கு நம்மிடத்தில் கொடுப்பதற்கு எப்படி கர்த்தர் ஒரு வழிவகுத்து இந்த பூமியில பணம் என்கிற ஒரு காரியத்தை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அது வேதாகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்னைய பணம் எல்லாத்துக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் தொழில் காரியங்களிலும் எப்படி நம்ம பணத்தை சம்பாதித்தோம், எப்படி நம்மிடத்தில் தொழிலை நடத்துகிறோம், எப்படி நம் குடும்ப வாழ்க்கைக்கு பணத்தை செலவழிக்கிறோம் என்பதை நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு பணம் அந்த வீட்டுக்குள் நுழைவது உண்டாலும், ஒரு தொழிலே நுழைந்தாலும் அது நமக்கு தரித்திரத்தை கொண்டு வருமே தவிர அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. வேதம் அதுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தில் ஒரு பகுதியை பார்ப்போம். மத்திய சுவிசேஷம் அதன் 27ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவருடைய காட்டிக் கொடுக்கப்பட்ட யூதாஸ் அவர் மரண ஆக்கினிக்குள் தீர்க்கப்பட்டு கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்தில் மூப்பர்களிடத்தில் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள் எங்களுக்கும் என்ன, அது முன்பாடு என்றார். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்து விட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். வேதாகத்திலே நாம் இயேசுவோடு இருந்த ஒரு சீசனை குறித்து நாம் இப்போது பார்த்தோம். 12 சீசர்களில் ஒரு சீசன் யூதாஸ். ஆனாலும் யூதாஸ் பணப்பாயை பரிமாற்றம் கொண்டிருக்கிறவன் தான் யூதாஸ். ஆனாலும் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவோடு அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் பொறுப்பை உண்மையாக செய்து கொண்டிருந்தவன் திடீரென்று சாத்தான் புகுந்தபடினால் துன்மார்க்க ஜீவிதத்தை போல பணத்தை கொண்டு வர ஆரம்பித்தான். என்ன என்றால் இயேசுவை காட்டி கொடுக்கும்படிக்கு ஆமீன் அதிகமான இயேசு அற்புதங்களை செய்து அதிசயங்களை காண பண்ணும் போது திரளான பணங்கள் ஊழியத்தில் குமியப்பட்டது. ஆனாலும் அதை பெற்றுக்கொண்டு வைத்திருந்த யூதாஸ் திடீரென்று குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுக்கிற ஒரு பணம் அவருடைய பைக்குள்ளே வருகிறது. அதுபோல ஆனால் வந்த பிறகு அவரால் என்ன செய்ய முடியல, இதை மனஸ்தாபப்படுகிறார். என்ன குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்த பணம் என்ன செய்யப்பட்டது, வந்தது. இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பணம் உங்களிடத்தில் இருக்கிறதா, இல்ல துன்மார்க்கனாலே இப்படி சிலரை ஏமாற்றி காட்டி கொடுக்கிற பணம் உங்களிடத்தில் இருக்கிறதா? அதை நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். அது சாபமாக முடியுமே தவிர அது ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அது நீதிக்குரிய பணமாக இல்லாதபடியினால், அது துன்மார்க்கருக்குரிய பணமாக மாற்றப்பட்டபடியினால் அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும், அது வேதனை கூட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது துன்மார்க்குடைய பணத்தை வைத்து நீங்கள் குடும்ப வாழ்க்கைகளை செய்தீர்களா, இல்ல துன்மார்க்கனுடைய பணத்தை வைத்து, இல்ல நீதி இல்லாத ஒரு பணத்தை வைத்து நீங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆனா அந்த வாழ்க்கையிலே அதிக நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யாது, சமாதானம் கொடுக்காது. சமாதானம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கும். அதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.